அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் எல்ஜி குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்று ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சுரேஷ் சாலே 3வது சந்தேக நபர் கொழும்பு நீதிமன்றத்தில் சிஐடி தெரிவிப்பு. 2019ஆம் ஆண்டு இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கைது மற்றும் விசாரணை தொடர்பாக நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை சமர்ப்பித்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த விடயம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கடந்த மாதம் 25ஆம் திகதி பேலியகொடவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை 90 நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இந்த மனுவை விசாரணை செய்த நீதவான் இசுரு நெத்திகுமார சுரேஷ் சாலையை சந்தேக நபராக குறிப்பிடுவதற்கான ஆதாரங்கள் உள்ளதா என்று நீதவான் விசாரித்த போது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி பல ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். மட்டக்களப்பு வவுணதீவில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னர் நடந்த சாய்ந்தமருது குண்டு வெடிப்பு தொடர்பான முக்கிய தகவல்கள் குறித்து விசாரணை நடாத்தப்பட்டு வருவதாகவும் சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முன்னாள் போலீஸ் அத்தியகட்சர் ஒருவரும் மேலும் 2 சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தியதோடு சுரேஷ் சாலையின் தடுப்பு காவல் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கை ஒன்றையும் நீதவானிடம் முன்வைத்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளுக்கு அமெரிக்க அச்சுறுத்தலுக்கு அரசு அடிபணியக்கூடாது, விமல் வீரவன்ச எச்சரிக்கை. இலங்கையின் கடற்பரப்புக்கு அருகில் நிலை கொண்டுள்ள ஈரானிய கடற்படை கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதிக்க கூடாது என அமெரிக்க தூதரகம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கை பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் ஈரானிய போர்க்கப்பல் அரசாங்கம் தீவிர கண்காணிப்பு. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் மற்றொரு ஈரானிய கப்பல் காணப்படுவதாக ஆளுங்கட்சியின் பிரதம கொராடா அமைச்சர் நலிந்த ஜேதிச நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் என்ற அந்த செய்தியும் ஈரானிய கப்பலுக்கு துறைமுக அனுமதி நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும், நாமல் ராஜபக்ச அரசிடம் வலியுறுத்தல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் ஈரானிய போர் வீரர்களுக்கு இந்தியா செய்த நாய் வேலை சாடுகின்றார் சாமர சமத் எம்பி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இலங்கைக்கு வந்துள்ள ஈரானிய கப்பலின் பணியாளர்களுக்கு கொழும்பு அடைக்கலாம், ஜனாதிபதி அனுர பகிரங்க அறிவிப்பு. இலங்கை கடற்பரப்புக்கு அருகே சர்வதேச கடற்பரப்பில் தத்தளித்த ஈரானிய கடற்கலத்தில் இருக்கும் கப்பற்பணியாளர்கள் அனைவருக்கும் கொழும்பில் அடைக்கலம் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு கடற்பரப்பில் பதற்றமான சூழ்நிலை, மீனவர்கள் எல்லை தாண்ட வேண்டாம். கடற்பரப்பில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றமையினால் எல்லை தாண்டிய கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு வீரர்களின் நியாயமான மனக்குறைகளுக்கு தீர்வு காணப்படும், வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. விளையாட்டு வீரர்களின் நியாயமான மனக்குறைகளுக்கு தீர்வு காணப்படும் எனவும் இனி தடங்களின்றி வர்ண இரவு விருது வழங்கல் நடைபெறும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் உறுதியளித்துள்ளார். வடக்கு மாகாண விளையாட்டு திணைக்களத்தின் ஏற்பாட்டில் தேசிய மட்டத்தில் சாதனை படைத்த வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் வர்ண இரவு 2025 நிகழ்வு சாவகச்சேரி பொன்வெள்ளா மண்டபத்தில் நேற்று முன்தினம்
மாலை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வடக்கில் கடற்தொழில் அபிவிருத்தி நோர்வே பிரதிநிதிகளுக்கு விளக்கம். வட மாகாண அபிவிருத்தி பணிகள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக இலங்கையின் கடற்தொழில் துறையை மேம்படுத்துவது தொடர்பாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நோர்வே நாட்டின் பிரதி வெளி விவகார அமைச்சர் ஆண்ட்ரியாஸ் மோஸ்பெல்ட் கிராவிக் ஆகியோருக்கிடையில் விசேட இருதரப்பு கலந்துரையாடல் நேற்று முன்தினம் கடற்தொழில் அமைச்சில் நடைபெற்றது. இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடபகுதி மக்களுக்கும் நோர்வேக்கும் இடையிலான விசேட நட்புறவையும் இலங்கையின் சமாதான செயற்பாட்டுக்கு நோர்வே அரசாங்கம் வழங்கிய பங்களிப்பினையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு சாதாரண தர பெறுபேறுகள் ஏப்ரல் 30 பின் 2025 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் ஏப்ரல் மாதம் 30 பின்னரே வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டிற்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளன. இதன்படி முதலாம் கட்டம் மார்ச் 12 முதல் 23 வரையும், 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1 முதல் 10 வரையும் நடைபெற உள்ளது. சாதாரண தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைகள் ஏப்ரல் 22 முதல் 30 வரை நடத்தப்பட உள்ளதாக ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இந்த மதிப்பீட்டு மற்றும் செயல்முறை பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைந்த உடனேயே பெறுபேறுகளை வெளியிடுவதற்கான இறுதி திகதி தீர்மானிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு டெங்கு பாதிப்பு அதிகரிப்பு சுகாதாரத்துறை எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வன்னி பகுதிகளில் காணப்படும் சிறு குளங்களை புனரமையுங்கள் சத்தியலிங்கம் எம்பி கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், மாணவிகளின் தண்ணீர் போத்தலில் மர்மமான முறையில் மாத்திரைகள், போலீசார் தீவிர விசாரணை. வெண்ணப்புவ பகுதியில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவிகளின் குடிநீர் போத்தல்களில் மர்மமான முறையில் மாத்திரைகள் கலவை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த பாடசாலையில் 8ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 3 மாணவிகள் காலை கூட்டத்தை முடித்துவிட்டு வகுப்பறைக்கு திரும்பி உள்ளனர். இதன் போது ஒரு மாணவியின் தண்ணீர் போத்தலை அவதானித்த போது அதற்குள் ஏதோ ஒரு மாத்திரை கரைந்து நுரை பொங்கிய நிலையில் இருந்துள்ளது. இதனால் அச்சமடைந்த மாணவிகள் அந்த போத்தலில் இருந்து நீரை தவிர்த்துவிட்டு மற்றும் ஒரு மாணவியின் தண்ணீர் போத்தலில் இருந்த நீரை பகிர்ந்து அருந்தியுள்ளனர். தண்ணீரை அருந்திய போது அதில் அதிக கசப்பு தன்மை இருப்பதை மாணவிகள் உணர்ந்துள்ளனர். உடனடியாக அந்த தண்ணீர் போத்தலை சோதித்து பார்த்தபோது அதனுள்ளும் 3 மாத்திரைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து உடனடியாக அவர்கள் தமது ஆசிரியையிடம் முறையிட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 3 மாணவிகளையும் பாடசாலை அதிபர் உடனடியாக வெண்ணப்புவ பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு அழைத்து சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தினார். அங்கு மாணவிகளுக்கு பாரிய உடல் நல பாதிப்புகள் ஏதுமில்லை என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்டனர். எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறித்த மாணவிகள் 3 பின்னர் மாரவில ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக இந்த சமுத்திரத்தில் இந்திய வல்லமை குறித்து எழும் கேள்விகள் என்ற தலைப்பிடலோடு சர்வதேச அரசியல் பற்றி பேசுவதாக பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், ஏப்ரல் மாதம் இறுதி வரை தட்டுப்பாடின்றி எரிபொருள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதியில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியோடு, போலீசாரை தாக்கி சீருடையை கிழித்த லொரி சாரதி கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், முல்லைத்தீவு வட்டுவாங்கல் பகுதியில் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் 2017 அன்று ஆரம்பித்த தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் எதிர்வரும் 8ஆம் திகதி 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 10வது ஆண்டில் தொடரவுள்ளது. இந்த நிலையில் தங்களுடைய உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த வட்டுவாகல் பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நேற்று முன்தினம் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில்
குறித்த சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியம் பரமானந்தம் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் சஞ்சிகை வெளியிடும் குறுந்திரப்பட விழாவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை மாணவர்களினால் தயாரிக்கப்பட்ட சஞ்சிகை கனலி இதழ் 6 வெளியிடும் குறுந்திரைப்பட விழாவும் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு யாழ் பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளன என்று அந்த செய்தியோடு கடமைகளை பொறுப்பேற்ற போலீஸ் அதிகாரி சம்பத் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நெல் கொள்வனவுக்காக இம்முறை 10,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பிரதமர் கரினி சபையில் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நுண்கடன் பொறியில் சிக்கி 200 பெண்கள் தற்கொலை. நுண்கடன் திட்டங்களை முறையாக கையாள்வதற்கு கடந்த கால அரசாங்கங்கள் முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் நுண்கடன் திட்டங்களால் நெருக்கடிக்கு உள்ளாகி 200க்கும் அதிகமான பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். நாட்டு மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் அரசாங்கம் சட்டம் இயற்றாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராட்சி தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்ற நுண்நிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தியோடு 2 கோடி ரூபாய் லஞ்சம் அதிகாரி விளக்கமறியலில் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் தரம் குறைந்த நிலக்கரியால் 8,497 மில்லியன் ரூபாய் நஷ்டம் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்ட அரச காணியை போராடி மீட்ட பிரதேச செயலாளர் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் உடல் எடை தினத்தை முன்னிட்டு விசேட விழிப்புணர்வு நடைபவனி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. சர்வதேச அதிக உடல் எடை தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு நடைபவனியும் விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நேற்று முன்தினம் நடைபெற்றன. உடல் எடையை கட்டுப்படுத்துவோம் வாழ்வினை காப்போம் எனும் தொனிப்பொருளில் சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பிரஜாசக்தி தேசிய நிகழ்ச்சி திட்டம் நுவரெலியாவில் விழிப்புணர்வு நிகழ்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்க்கையில் இலங்கை கடற்பரப்பில் மற்றும் ஒரு ஈரான் கப்பல் அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித். இலங்கை கடல் எல்லையில் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் மற்றும் ஒரு ஈரானிய கப்பல் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக அரசாங்கத்திடமிருந்து தெளிவான அறிக்கை தேவை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். நேற்று பாராளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சஜித் பிரேமதாச அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் டார்பிட்டோ உதவியுடன் ஈரான் கப்பல் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்றும் கூறினார் என்று அந்த செய்தியோடு மத்திய கிழக்கு நாடுகளுடன் அமைச்சர் விஜித கேரத் பேச்சு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் ஈரான் உயர் தலைவர் மறைவு ரணில் விக்ரமசிங்கே இரங்கல் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இந்து சமுத்திரத்தின் அமைதியே இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் சபையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஈரான் கப்பலில் இருந்து 208 பேரை கொழும்புக்கு கொண்டு வர ஏற்பாடு, மனிதாபிமான ரீதியில் முன்னெடுப்பு, ஜனாதிபதி அனுர விசேட உரை. கொழும்புக்கு அருகில் உள்ள ஈரான் கப்பலில் இருந்து 208 பேரையும் கொழும்புக்கு அழைத்து வரப்படுவர் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த செய்தியை பார்க்கையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் கடற்பரப்புக்கு அருகில் இருக்கும் ஈரானிய கடற்படை கப்பல்கள் பணியாளர்கள் மற்றும் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த கப்பல் திருவோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் கப்பலில் உள்ள 208 பேரையும் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் இலங்கை கடற்படையினர் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அணிசேரா கொள்கையை இறுக்கமாக கடைபிடிக்கும் அதே நேரம் மனிதாபிமான ரீதியான முன்னெடுப்புகளையும் இலங்கை மேற்கொள்ளும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வளைகுடா கடற்பரப்பில் அமெரிக்க எண்ணெய் தாங்கி கப்பல் மீது ஈரான் தாக்குதல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல சர்வதேச கடற்பரப்புக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம், இலங்கை மீனவர்களுக்கு எச்சரிக்கை. இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பை தாண்டி சென்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று அனைத்து மீனவ சமூகத்தினரிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில்
சர்வதேச கடற்பரப்பில் நிலவும் அபாயகரமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் சட்டவிரோத பயண வழிகளை பயன்படுத்தவோ அல்லது அறிமுகமில்லாத வலயங்களுக்குள் நுழைவதையோ தவிர்க்குமாறு வலியுறுத்தினார். கடலில் ஏதேனும் ஆபத்தான நிலைமையோ அல்லது அவசர நிலையோ ஏற்பட்டால் 24 மணி நேரமும் செயற்படும் MRCC நிலையத்துடன் அல்லது கடற்தொழில் திணைக்களத்தின் தகவல் தொடர்பு கட்டமைப்புடன் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு அமைச்சர் அனைத்து மீனவர்களையும் படகு உரிமையாளர்களையும் கோரியிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. யாழில் காணாமல் போன 2 மீனவர்கள் தமிழகத்தில் கரையொதுங்கினார்கள். காங்கேசந்துறை ஊரணி கடற்பகுதியிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் காணாமல் போன நிலையில் தமிழ்நாடு அரியமான் கடற்பரப்பில் கரையொதுங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் ஈரான் கப்பலை தாக்கியமைக்கு அமெரிக்கா வருத்தப்படும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் சுன்னாகத்தில் தடம் புரண்டது டிப்பர் என்ற ஒரு செய்தியோடும் பதற்றங்களுக்கு மத்தியில் அமைச்சர் விஜித கீரத் அவசரமாக டெல்லி நோக்கி பயணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வட்டுக்கோட்டையில் போதைப் பொருளுடன் 10 பேர் கைது என்ற செய்தி அதே போல கட்டமிடப்பட்ட செய்தியாக முல்லைத்தீவு விஸ்வமடுவில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஊர் மக்களால் முற்றுகை என்ற செய்திகளும் வலம்புரி நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கை நோக்கி மற்றொரு ஈரானிய யுத்த கப்பல் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியோடும் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் ஈரானிய கப்பல் அரசாங்கம் தீவிர கண்காணிப்பு. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் மற்றொரு ஈரானிய கப்பல் காணப்படுவதாக ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் நெல் கொள்வனவிற்காக 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு நெல்லுக்கான கொள்வனவு விலைகளும் அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அரசு சேவைகளில் 15,839 வெற்றிடங்கள் ஆட்சேர்ப்புக்கு அமைச்சரவை அனுமதி என்ற செய்தியும் கிளிநொச்சி இறங்குதுறையை புனரமைத்து தருமாறு கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை. கிளிநொச்சி அன்புபுரம் பகுதியில் தமக்கான இறங்குதுறையின்மையால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக கடற்தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தவிசாளர் நெரோசின் கடமைக்கு இடையூறு சந்தேக நபருக்கு 14 நாட்கள் விளக்கமறியல். வலியாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நெரோசின் கடமைக்கு இடையூறு விளைவித்த வழக்கில் சந்தேக நபருக்கு 14 நாட்கள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி 30 வருடங்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சாந்தனின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் அவரது சமாதி அமைந்துள்ள வடமராட்சி எள்ளங்குளத்தில் அண்மையில் இடம்பெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு பெருநாளுக்கு விசேட பொது விடுமுறை வழங்குமாறு இம்ரான் மஹரூப் எம்பி கோரிக்கை என்ற செய்தியோடு பலமுறை நாடுகளுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அணு ஆயுத திறனை ஈரான் இழக்கும் வரை முறையான போர் நிறுத்தம் சாத்தியமில்லை. ஆஸ்திரேலிய கனேடிய பிரதமர்கள் அதிரடி. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை இழக்கும் வரை போர் நிறுத்தத்துக்கு சாத்தியமில்லை என ஆஸ்திரேலிய மற்றும் கனேடிய பிரதமர்கள் கூட்டாக தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஹார்முஸ் நீரினை சீனாவுக்கு மட்டுமே அனுமதி ஈரான் அறிவிப்பு. அதேபோல யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் மீது ஏவுகணை தாக்குதல் ஈரான் கடும் கண்டனம் என்ற செய்தியும் எந்த தலைவரை ஈரான் நியமித்தாலும் அவரை எங்கள் இலக்கு இஸ்ரேல் அதிரடியாக கருத்து என்ற செய்தியோடும் தங்கப்பேழையில் இறுதி பயணம் மெக்சிகோ போதைப் பொருள் மன்னனின் ஆடம்பர அடக்கம் என்ற செய்தியும் ஈரானின் ஆட்சி அதிகாரம் புரட்சிகர காவல்படை வசம் போர்ச்சூழல் அதிரடி தீர்மானம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சிறுபோக விவசாய நடவடிக்கை கிளிநொச்சியில் கலந்துரையாடல் என்ற ஒரு செய்தி. அதே போல பலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இலங்கை அரசாங்கம் மிகவும் நிதானமாக செயற்பட வேண்டும். இலங்கைக்கு அண்மித்த தென் திசையாக இந்துமா கடற்பிராந்தியத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானின் போர்க்கப்பலை நேற்று முன்தினம் அமெரிக்கா தகர்த்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையிடம் உதவி கோரப்பட்டதை அடுத்தும் இலங்கை கடற்படை சம்பவ இடத்திற்கு சென்று ஈரானிய கடற்படையினர் 35 பேரை மீட்டிருக்கிறார்கள். இங்குதான் தவிர்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இலங்கைக்கு உருவாகி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரில் ஈரானின் போர்க்கப்பல் இந்துமா கடலில் வைத்து அமெரிக்காவால் தகர்க்கப்பட்ட போதும் அதில் காயமடைந்த ஈரானிய கடற்படையினரை காப்பாற்றுவது என்பது ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாகும். இருந்தும் இந்த மனிதாபிமான காரியத்தை அமெரிக்கா எவ்வாறு நோக்கும் என்பதை பொறுத்தே அமெரிக்க இலங்கை உறவு தீர்மானிக்கப்படும். தவிர அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தகர்க்கப்பட்ட கணத்தில் தமக்கு உதவுமாறு காயப்பட்ட ஈரானிய கடற்படையினர் இலங்கையிடம் கோரிக்கை விடுத்தும் இலங்கை அது தொடர்பில் உடனடியாக உதவி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஈரானின் நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காலப்பிழை போல இலங்கை ஒரு இக்கட்டான சூழ்நிலை உள்ளாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரானின் இன்னொரு கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் தரிப்பதற்கான கோரிக்கையை இலங்கையிடம் விடுத்திருக்கிறது. குறித்த கோரிக்கை தொடர்பில் எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாத இரண்டும் கட்ட நிலையில் இலங்கை இருக்கிறது.
இங்குதான் ஈரானின் குறித்த கப்பலும் தாக்குதலுக்கு ஆளாகுமாக இருந்தால் அது இலங்கை மீது ஈரானுக்கு கடும் வெறுப்பை ஏற்படுத்தும். அதேவேளை குறித்த கப்பலை கொழும்பு துறைமுகத்தில் தரிப்பதற்கு இலங்கை அனுமதி வழங்குமாக இருந்தால் அது இலங்கை மீது அமெரிக்காவுக்கும் கடும் கோபத்தை உண்டு பண்ணும். இங்குதான் இலங்கை மிகவும் வெளிப்பாக இருந்து நிதானமாக தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. இலங்கை அமைந்துள்ள இந்துமா கடல் பிராந்தியம் உலக வல்லரசுகளுக்கு வேண்டியதொன்றும். இந்த நிலையில் இலங்கை தனது அண்டை நாடான இந்தியாவின் ஆலோசனையுடன் தனது ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று வலம்புரினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு 3வது சந்தேக நபராக சுரேஷ் சலே தெரிவு, நீதிமன்றத்தில் சிஐடி அதிரடி அறிக்கை என்ற செய்தியும், ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் அரசாங்கம் கண்டிக்காதது ஏன் கேள்வி கணை தொடுத்தார் தயாசரி, காணி உறுதி பத்திர மோசடியும் பெண் சட்டத்தரணைக்கு 18 ஆண்டுகள் சிறை என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஏப்ரல் மாத இறுதி வரை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் நாளிதழின் பிரதான தலைப்பிடலாக யாழில் குறைக்கிறது எரிபொருள் வரிசை, இன்று நிலைமை சீராகும். தொடர்ச்சியான விநியோகம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் நேற்று எரிபொருள் வரிசைகள் வெகுவாக குறைந்துள்ளன. அநேகமாக இன்று நிலைமை சீராகும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் காரணமாக யாழ்ப்பாண மக்கள் எரிபொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஆர்வம் காட்டி வந்தனர். இதனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் கடந்த 6 நாட்களாக வரிசைகள் ஏற்பட்டிருந்தன. எனினும் தொடர்ச்சியான விநியோகம் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எரிபொருள் வரிசைகள் நேற்று வெகுவாக குறைந்தன. சில இடங்களில் வரிசைகள் இருந்த போதிலும் மிக நீண்ட வரிசைகளாக அவை அமையவில்லை. யாழ்ப்பாணத்தின் அநேகமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இன்றும் லட்சக்கணக்கான லிட்டர் பெட்ரோல் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதனால் இன்றுடன் நிலைமை இயல்புக்கு திரும்பும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபன தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் காணாமற் போன ஆவலை மீனவர்கள் தமிழகத்தில் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஈரானிய கப்பல் ஒன்று இலங்கையில் நங்கூரம், கொழும்பில் உச்ச பரபரப்பு. இலங்கையில் நங்கூரம் இடுவதற்கு ஈரானிய கப்பல் ஒன்று அனுமதி கோரியிருந்த நிலையில் அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார நேற்றிரவு அனுமதி வழங்கியுள்ளார். இந்துமா சமுத்திரத்தில் இலங்கைக்கு அருகாக பயணித்த ஈரானிய போர்க்கப்பல் அமெரிக்காவால் நேற்று முன்தினம் தாக்கி அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஈரானின் மற்றொரு கப்பல் இலங்கையில் நங்கூரமிட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, ஈஸ்டர் தாக்குதல் 3ஆம் சந்தேக நபராக பெயரிடப்பட்டார் சாலே என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மண்ணெண்ணெய் விநியோகம் யாழில் இன்றும் தொடரும். யாழ்ப்பாணத்தில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் இன்று இடம்பெறும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபன தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு, அமெரிக்க அத்துமீறலுக்கு பதில் நடவடிக்கை என்ன, கண்டனம் கூட தெரிவிக்காதமை ஏன், நாடாளுமன்றத்தில் தயாசிரி கடும்பிடி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கடற்பரப்புகளில் பெரும் பதற்றம், எல்லை தாண்ட வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. சர்வதேச கடற்பரப்புகளில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, ஈரானிய கப்பலை காட்டி கொடுத்தது இலங்கையே, மெஸ்தான் எம்பி குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வடக்கின் போர் முதலாவது இன்னிங்ஸில் சென்ட் ஜோன்ஸ் முன்னிலை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், நெற்கொள்வனவுக்காக ரூபாய் 10,000 மில்லியன் ஒதுக்கீடு, பிரதமர் கரிணி தெரிவிப்பு. அரசாங்கம் இம்முறை நெற்கொள்வனவுக்காக 10,000 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதுடன் நெல்லுக்கான கொள்வனவு விலைகளையும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் கரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியும், சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி திருத்த சட்டம் வர்த்தமானியல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. டித்வா சூறாவளி பாதிப்பு, கல்விசார் நிறுவனங்களை சீரமைக்க ரூபாய் 2,274 மில்லியன். கடந்த ஆண்டு இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளியால் சேதமடைந்த கல்வி நிறுவனங்களை உடனடியாக புனரமைப்பதற்காக 2,274 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 9 மாகாணங்களிலும் உள்ள
180 தேசிய பாடசாலைகளை புனரமைப்பதற்காக 1988.83 மில்லியன் ரூபாவும் 7 தேசிய கல்வியற் கல்லூரிகளை புனரமைப்பதற்காக 285.40 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மண் சரிவு அபாயத்தை தடுக்கும் புனரமைப்பு பணிகளுடன் மேலதிகமாக அதிக சரிவுகளை கொண்ட பகுதிகளில் அமைந்துள்ள கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மனிதாபிமான உதவிகள் வழங்க இலங்கை தயார், விஜித கேரத் உறுதி. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் போர் சூழலை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை எவ்வித தயக்கமுமின்றி முன்வரும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அறிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு கமேனி மறைவுக்கு இலங்கை இரங்கல் என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. வழமைக்கு திரும்பும் விமான சேவைகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வல்லமைக்கு கொண்டு வந்துள்ளது என்று அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து துபாய் நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளும் விமானம் பிற்பகல் 2:50 புறப்பட்டு துபாயிலிருந்து இரவு 7:10 மீண்டும் கொழும்பு திரும்பும். கொழும்பிலிருந்து ரியாத் நோக்கிய விமானம் 6:15 புறப்பட்டு ரியாத்தில் இருந்து 10:35 மீண்டும் கொழும்பு திரும்பும். பயணிகள் தங்களின் விமானங்களின் தற்போதைய நிலைமையை www.srilankan.com என்ற இணையதளத்தின் ஊடாக சரிபார்த்து கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி முல்லைத்தீவில் ஞாயிறு போராட்டம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஆரம்பித்த தொடர் போராட்டம் 9 ஆண்டுகளை நிறைவடைவதை முன்னிட்டு முல்லைத்தீவு வட்டுவாகலில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்ற அந்த செய்தியோடு தேசிய மட்ட விவாத போட்டி சென்ட் பேட்ரிக்ஸ் 3ஆம் இடம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக 15,839 வெற்றிடங்களுக்கு அரசு சேவை ஆட்சேர்ப்பு. அரசு சேவையில் நிலவும் ஆட்பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் பல்வேறு அமைச்சுக்கள் மற்றும் மாகாண சபைகளில் உள்ள 15,839 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்ற செய்தியுடன் காற்று மாசு அதிகரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை மாணவர்களுக்கு இந்தியா புலமை பரிசில் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இரணையம் அடுக்குள்ளத்தின் கீழ் 1375 ஏக்கரில் நெற்செக் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் வெளிநாட்டு பயணங்களில் ஜனாதிபதிகளின் செலவுகள் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது.